வணக்கம். பேரறிவும் பேராற்றலும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிட வெற்றிபாலன். ஜூலை மாத ராசி பலனை பார்ப்போம். ஜூலை மாத ராசி பலன் பார்ப்பதற்கு இந்த மாத பலன்களாகிய மாத கிரகங்கள் ஆகிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களுடைய கோல்சார நிலைகளை வைத்துதான் மாத பலன்கள் நம்ம சொல்லுவோம். இந்த 4 கிரகங்களுடைய இந்த கோல்சார நிலவரத்தை இந்த மாதம் எப்படிலாம் கிடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல சூரியன் எடுத்துக்கலாம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிதுன ராசியில தொடங்குகிறார். அவர் கடக ராசிக்கு இந்த மாதத்தினுடைய ஜூலை 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே ஜூலை 8ஆம் தேதி வக்ரகதியிலிருந்தே அப்படியே கடந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசி மண்டலத்தை போய் பயணிப்பார். இது புதன் பகவானுடைய நிலவரம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில ஆரம்பத்தில் இருக்கிறாரு. வருகின்ற 5ஆம் தேதி முதல் கொண்டு சிம்மத்துக்கு பயணிப்பார். அப்போ அவர் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் சிம்மத்தில் இருக்கிறதுனால சிம்மத்துல தான் அவரை நம்ம பயன்படுத்திக்கலாம். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் தன்னுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடமாகிய ரிஷபராசி மண்டலத்தை பயணிக்கிறார். இதுதான் கிரகங்களுடைய கோல்சார நிலவரம். மற்றபடி குரு பகவான் கடகராசியில் சஞ்சாரிக்கிறார். சனி பகவான் மீனத்தில் பயணிக்கிறார். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கிரகங்களுடைய கோல்சார நிலவரம். துலாம் ராசி நேர்களை பற்றி பார்ப்போம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி சுக்கிர பகவான் தான் அவங்களுக்கு பவர். அந்த ராசியாதிபதி சுக்கிர பகவான் எங்க இருக்கிறாருன்னா அவர் ராசியிலிருந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். மாதத்துடைய தொடக்கத்துல, ஜூலை மாத தொடக்கத்துல ஒரு 5 தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்ப லாபஸ்தானத்துல வரக்கூடிய ராசியாதிபதி இந்த ராசினியர்களுக்கு அந்த சுக்கிர பகவான் மூலம் மட்டும்தான் பலன்கள், தவிர மற்ற கிரகங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஏன்னா செவ்வாய் பகவான் இவங்க ராசிக்கு 8ல இருக்காரு. ராகு பகவான் ராசிக்கு 6ல, சனி பகவானும் மறைவு ஸ்தானத்துல இருக்காரு. இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்துல மற்ற கிரகங்கள் இருந்தாலும் இவருக்கு இந்த ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் மட்டும்தான் இவருக்கு வலு. அப்ப தான் சொந்த வீட்டுக்கான அதிபதி எங்க இருக்கிறார் இவர் ராசி கட்டங்கள்ல? 12 ராசி மண்டலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல ஜூலை மாதத்துல கடக ராசி மண்டலத்தில் இருக்கிறார். அது 10ஆம் இடம் இவர்களுக்கு. கூடவே சுக்கிரன் இருக்கிறார். அப்ப ஆரம்பத்துல ஒரு யோக பலனை இவர்கள் கொடுத்து பிற்பாடும் யோக பலன் தான். அதாவது சுக்கிரனை விட்டு குருவை விட்டு சுக்கிரன் பிரிஞ்சு இவருடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது ஆரம்ப காலத்துல அந்த கேதுவோட சேர்ந்து அவர் கீழே வந்துருவாரு. அந்த கேது பகவானோட சேரும் போது மட்டும் கொஞ்சம் நெருக்கடியான சில விஷயங்கள் நடக்கும். இவர்களுக்கு துலாம் ராசினியர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு சுப பலனும், 5 தேதிக்கு மேல் ஒரு 12, 13 தேதி வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடியான ஒரு பலன்களும், அதுக்கு மேல் ஒரு ஃப்ரீயான ஒரு லாபஸ்தானமான ஒரு விஷயங்களும் இவருக்கு நடக்கும். நீங்க இதை நோட் பண்ணி டேட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டா நடக்கும் பாருங்க. அப்ப அந்த 5ஆம் தேதிக்கு மேல ஒரு 12, 13 தேதி வரைக்கும் சில விஷயங்கள்ல ஒரு கையெழுத்து போடுறதோ இல்ல ஒரு முக்கியமான ஒருத்தரை போய் பார்க்கறதோ, அதனால நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவோன்றது நினைக்கிறீங்க இல்லையா, அதை செஞ்சீங்கன்னா அது தடை தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே நீங்க தள்ளி போட்டுக்கலாம். இந்த 13, 14 தேதிக்கு அப்புறம் தள்ளி போட்டு அர்த்தம் செய்யும் பொழுது அப்ப உங்களுக்கு அந்த யோக பலன்கள் கிடைக்கும். அப்ப அபிவிதமான சுக்கிர பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நல்ல பாசிட்டிவா உங்களுக்கு கிரகத்தினுடைய பலன் கிடைக்கும் போது, பவர் கிடைக்கும் போது, அந்த ஆற்றல் அலைகள் கிடைக்கும் போது நீங்க எது ஒன்று செஞ்சாலும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிடும். முழுக்க முழுக்க நம்மளுடைய ராசி பலனை பொறுத்த வரைக்கும் கதிர்வீச்சு தான். அந்த கதிர் அலைகள் எப்படியெல்லாம் நமக்கு வருது, இந்த 12 ராசி மண்டலங்கள் இந்த கதிர் அலைகள் நமக்கு எப்படிலாம் வருதோ அது கேட்ட போது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிலைகளும் மாறிக்கொண்டிருக்கும். இது பொதுவான பலன்களாக இருந்தாலும் சுய ஜாதகத்தில ஒரு பலன்கள் வரும். அது என்ன ஏதுன்னு அவர் சுய ஜாதகத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு பொது பலனை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரூட்டு கிளியர்ஸ், அவங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்டுக்குள்ள போயிட்டு அழகா அவங்க டியூன் ஆகி போயிட்டு இருப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர்களுக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் கைக்கு வந்து சேரும். தடை தடங்களாக இருந்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் கைக்கு வந்து சேரும். அதாவது விற்க வேண்டிய இடங்கள் அதெல்லாம் விற்று பணங்கள்லாம் வரக்கூடிய அவர்கள்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். அவர்களும் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முதலீடு செய்வார்கள். தொழில் ஸ்தானம் நல்ல வளர்ச்சி அடையும். அடுத்த விதமான முயற்சிகளை முன்னோக்கி செல்வார்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை ஆட்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான மாதமாக தான் இருக்கும். அவங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். ஒரு ஊதிய உயர்வுகள், பொறுப்பு உயர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதங்கள்ல ஜூலை மாதத்துல அவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% பாசிட்டிவும் ஒரு 30% தாமத தடைகள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு.
இதை மட்டும் பார்த்து நம்மளுடைய வெற்றி அஸ்ட்ரோ.inல வந்து அனைத்து விதமான சர்வீஸ்கள், பொதுமக்களுக்கு தேவையான ஜோதிட சார்ந்த அனைத்து விதமான சர்வீஸ்களை அதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த சர்வீஸ் தேவையோ அந்த சர்வீஸ்குள்ள நீங்கள் உள்ள வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்றபடி எங்களுடைய டீம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு ஜாதக ரீதியான சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். நாங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பான முறையில் சிறந்த விதமாக ரொம்ப அலக்கழிப்பு இல்லாமல் நேர்த்தியாகவும் உடனடி தீர்வாகவும் கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு சர்வீஸுக்கும் என்ன பலாபலன்களை கொடுக்கலாம், எந்த கோயில்களுக்கு போனால் இவர்களுக்கு அந்த ரெமெடி கிடைக்கும், எந்த விதமான ஒரு பரிகாரங்களை செஞ்சால் எங்களுக்கு ரெமெடி கிடைக்கும்ன்றதெல்லாம் நாங்கள் அதில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் இந்த சர்வீஸ்குள்ளே வந்து நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் தெரியப்படுத்துங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம உறவினர்கள் மற்றவர்கள் நண்பர்கள் எல்லாமே ஏதோ சில பிரச்சனைகள் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வெப்சைட்டை நீங்கள் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்துட்டு உள்ளே வந்தாலும் அவங்களும் இதில் பலன் அடைவாங்க. அதனால் உங்களுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் ஒவ்வொருத்தரும் கூட்டாக சேர்ந்து அனைத்து விதமான நம்முடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும்ட்டு கருதுறேன். அதனால் எல்லாரும் பயன்படுத்தணும், எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.